ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரைட்டி சமையல் பை லதா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக, கருவேப்பிலை ஒரு கொத்து, கடலைக்கொட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. கால்பாவும் லைம் எடுத்துருக்கேன். 4 பச்சை மிளகா, 2 வரமிளகா, கொஞ்சோண்டு சின்ன சைஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. ஜவ்வரிசி 1 கப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேங்க. பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடாய் நல்லா சூடாகிட்டு இருக்குது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. இப்போ கட் பண்ணி வச்ச இஞ்சி, வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த ஆல்ரெடி ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி நறுக்கி வச்சதை போட்டுக்கலாங்க. லெமன் எடுத்து வச்சுருந்தீங்களா கால்வாசி, அதையும் இதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பொட்டுக்கடலை கொரகொரப்பாக 2 ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா கலரி கொடுக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காக ஜவ்வரிசி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்ததும் குயிக்காக நல்ல ஒரு டிஃபனாக இருக்குங்க. இது பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. நல்லா உதிர பொட்டுக்கடலை பொடி போட்டது உதிர வந்துருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.